மழை நீரை அகற்றுவதற்கான தேங்கி இருக்கிற நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் உடனடியாக இறங்க வேண்டும் என்பதுல எங்கேயுமே நீங்க மழை நீரை நீண்ட நேரம் தண்ணி தேங்கி இருப்பதை அலோ பண்ணக்கூடாது. அது ரொம்ப இதா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்ம இதுல புது பஸ் ஸ்டாண்டு போற வழியில புதுசா கட்டி இருக்கிற அந்த ஹோட்டல் முன்னாடி எப்போது அந்த டேர்னிங் வரைக்கும் தண்ணி நிறைய இருக்கு சார். 2 வீலருக்கார நிறைய பேர் விழுந்து எழுந்திருக்கிறான். அதுக்கு கார்பரேஷன் கமிஷனர் அண்ட் நகாய் நீங்க என்ன செய்ய போறீங்க? யார் ட்ரெயின் கட்டிருக்கா? சரி, 1 ஃபீட் தான் கட்டிருக்காங்க. சரி, அவன் எம்டிட்ட சொல்லிட்டு அந்த ட்ரெயினை டிஸ்மாண்ட் பண்ண சொல்லிருக்கான். சரி, பண்ணிட்டு ஒரு 1.5 மீட்டர் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஓட்டர் முன்னாடி தண்ணி தேங்காது. அப்படியா? சொல்லிட்டேன் மேடம். லெவல் அப்போ கொடுத்துருக்காங்க. செகண்ட் இப்போ நம்ம இந்த வீக்ல ஸ்டார்ட் பண்ணி இல்ல ஸ்டார்ட் பண்ணா அக்டோபர் 30 உள்ள முடிக்கலாமா? ஏன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் நவம்பர் 10ல இருந்து டிசம்பர் 10 தான் நமக்கு அதிகப்படியான மழை வரக்கூடிய காலம். அது பாருங்க. சேன்பாக்கம் மீடியம் திடீர் நகர் பள்ளிகொண்டா இந்த திடீர் நகர் கிட்ட ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ஏடி வெல்ஃபேர் ஹாஸ்டல். போன வருஷம் போய் மழையில போய் நிக்கும் போது ஹாஸ்டல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல முட்டு வரைக்கும் தண்ணி இருக்குது. அந்த பசங்களை உடனடியாக பாலிடெக்னிக் ஹாஸ்டலா உடனடியாக அந்த மாணவர்களை நாங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க ஏதாவது பாருங்க, ஹாஸ்டல்ல இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு என்ன ஒர்க் எதுவும் செய்யணுமா, தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு எதுவும் செய்ய முடியுமான்னு பாருங்க. அப்படி மழை தண்ணி வர்ற பட்சத்துல மாணவர்களை முன்னாடியே நம்ம பிரிகாஷனரியா அவங்களை இது பண்றோம். பின்புறம் தானே அது கொஞ்சம் நீங்க ரயில்வே அதிகாரிகளை கூப்பிட்டு விட்டு சொல்லுங்க. ஹைவேஸ் NH என்ன சார் நிகல்சன் கால்வாய் ஒட்டி ரொம்ப ஒட்டியே இருக்கு. உங்க அந்த எர்த்தெல்லாம் கால்வாய்க்குள்ள இதாகி அதனால ரொம்ப சேனலே நேரோ ஆயிடுச்சு. இதனால நிகல்சன் கால்வாய்க்கு பின்புறம் இருக்கிற பகுதியில ஒரு 20-30 வீடுக்குள்ள தண்ணியில இருக்கு. இல்ல ப்ராஜெக்ட் நீங்க வர சொல்லுங்க சார். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கமிஷனர் நீங்களும் வாங்க. See, you bring your officials. You also please come. Let us what ஒவ்வொரு தடவை மழையில அப்ப அந்த மக்களுக்கு லோ மேடம் ஈவோ பள்ளிகொண்டா கோயிலை சுற்றி இருக்கிற தாழ்வான பகுதிகளில் மழை பெய்தால் நீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்க பண்ணிட்டோம்மா. முந்தின நாள் மழைக்கே